வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். அறிவியலை நம்புற ஒரு பெண் ஒரு சாமியாரோட மர்மமான உலகத்துல மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும்? 2025ஆம் ஆண்டு சோனாக்ஷி சின்ஹா மற்றும் பரோஸ் ராவல் இவங்களோட நடிப்புல ஒரு பாலிவுட் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற நிகிதா ராய் படம் எந்த அளவுக்கு நம்மள பயமுறுத்துனுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி சோனாக்ஷி சின்ஹா ஒரு புத்தக எழுத்தாளராகவும் அதே நேரத்துல ஒரு பகுத்தறிவாளராகவும் இருக்கிறாங்க. ஒரு நாள் லண்டன்ல இருக்கிற அவங்களுடைய அண்ணன் அர்ஜுன் ராம்பால் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. சோ ஹீரோயின் லண்டன் போய் விசாரிச்சு பார்க்கும்போது தன்னுடைய அண்ணன் தற்கொலை பண்ணிக்கல, யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு அவங்க வராங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அண்ணனோட மரணத்துக்கு லண்டன்ல பெரிய சாமியாரா இருக்கிற பரோஸ் ராவல் தான் காரணம் அப்படிங்கிறதையும் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பரோஸ் ராவல் பண்ற பொய்யான அதிசயங்களை மக்கள் முன்னாடி ஹீரோயின் எப்படி நிரூபிச்சு காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா படத்துல சோனாக்ஷி சின்ஹா ஒரு தைரியமான பகுத்தறிவாளரா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. திரையில பயம் மற்றும் உறுதிய நல்லாவே நடிப்பு மூலமா காட்டியிருக்கிறாங்க. படத்தோட வில்லன் பரேஸ் ராவாலை பத்தி சொல்லணும்னா, படத்துல அமைதியான ஒரு முகத்தோட வில்லத்தனமான கண் பார்வை மூலமா அவரு திரையில வர காட்சிகள் நல்லாவே இருக்கு. படத்துல மூட நம்பிக்கை மற்றும் பகுத்தறிவு இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை திரையில இவங்க கையாண்ட விதம் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் லண்டன்லயே நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ லண்டனோட அழகையும் லண்டனோட டார்க்கான சைடையும் இவங்க சினிமோட்டோகிராஃபிக்கு மூலமா காட்டின விதங்கள் நல்லாவே இருக்குது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா படத்தோட முதல் பாதியில இருந்த அந்த வேகம் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. படத்துல அர்ஜுன் ராம்பால் மாதிரி ஒரு திறமையான நடிகர் இருந்தாலும் அவருக்கான ஸ்கோப் இந்த படத்துல குறைவா தான் இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் மர்மத்துக்கான காரணத்தை ரிவ்யூ பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ் காட்சிகளை இன்னுமே பெட்டரா கொண்டுட்டு வந்திருக்கலாம். சில இடங்கள்ல காட்சிகள் லென்த்தா வர ஒரு ஃபீலை ஏற்படுத்துது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் ஃபேமிலி வாட்சபிள். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.